உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் ரிஷி சார் எப்படி இருக்காரு? தலையில் அடிபட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவருக்கு மயக்க தெரிஞ்சிருச்சுன்னா நல்லது. ஓவரால் அவர் ஓகே தான். சிஸ்டர், ஐசியூக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ டைம் இல்ல. சரி, நீங்க நாளைக்கு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? ஆமா. நாளைக்குனா ரொம்ப லேட் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், என் அக்காவை நான் இப்பவே பார்த்தாகணும். ப்ளீஸ் நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் இப்பவே என் அக்காவை பார்த்தாகணும். ப்ளீஸ் சார். என்னாச்சு? இவங்களோட அக்கா உள்ள லாக்அப்ல இருக்காங்க. அவங்கள இவங்க பார்க்கணுமா? எப்பவா? இப்பதான். நீங்க பாருங்க, என்னோட டியூட்டியும் முடிஞ்சது. இப்போ இவங்க தான் இன்சார்ஜ். இவங்களை கேட்டுக்கோங்க. இப்ப பாசிபிள் இல்ல. நீங்க போலாம். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். இல்ல, என் அக்காவை மீட் பண்ணாத வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க தான் இருப்பேன். அப்படின்னா சரி, நான் கிளம்புறேன். இவங்களை நீங்க பாத்துக்கோங்க. வரேன். மேடம் மேடம் ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் லட்சுமி அக்கா எந்த தப்பும் பண்ணல. நிரபராதி அவ. எந்த தப்பும் பண்ணாம தான் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்னையும் மீட் பண்ண விட மாட்டீங்க. என்ன ப்ளீஸ்? நீங்க போலீஸ் தானே? உங்களோட வேலையை எங்களுக்கு உதவி பண்றது தானே? ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என் அக்காவை மட்டும் பாத்துக்கிறேனே. ப்ளீஸ் மேடம் விடுங்க. லீடர் ஆக போறியா? அரசியல்ல சேர போறியா? இல்ல, என் அக்காவை மட்டும் நான் பார்க்கணும். கைதிய பாக்குறதுக்குன்னு டைம் இருக்கு. அப்ப வரணும். இப்ப போ. இல்ல, என் அக்கா எந்த தப்பும் பண்ணலையே. அவ எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி. மேடம் மேடம் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என் அக்காவை மட்டும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ். என் அக்கா இருக்காளே, அவ ரொம்ப சாஃப்ட். அவளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது மேடம். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஒரு அக்கா இருந்தா அவங்கள நீங்க தனியா விடுவீங்களா? சொல்லுங்களேன். அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க. நாங்களே சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்கிட்டா யார் காப்பாத்துவாங்க? இப்ப போ. நாளைக்கு வா. Cheers. நான் இத வச்சிடுறேன். Cheers. Too good. I know. பட் ஒரு விஷயம் இருக்கு. இந்த லக்ஷ்மி பட்டிக்காட்டு பொண்ணு பயங்கர திருடி. I know right. நானும் இததான் யோசிச்சேன். அப்படியே அப்பாவி மாதிரி நடிச்சா அவ எல்லாரையும் ஏமாத்திருவா. ஆனா பயங்கர ஷார்ப்பான பொண்ணு அவ. சரியா But mom, ஏன் முன்னாடி நிக்க முடியுமா? நான் உங்க பொண்ணாச்சே. சோ அவ எங்க இருக்கா? ஜெயில்ல. நான் எங்க இருக்கேன்? ஒபெராய் ஹவுஸ்ல. இமேஜின். Cheers. ஒரு விஷயம் தான் பயமா இருக்கு. ரிஷி திரும்பி இங்க வந்த உடனே அவளை ஜெயில இருந்து வெளியே எடுக்க முயற்சி பண்ண கூடாது. மாம், நீங்க நீலமாண்டிய பாத்தீங்க இல்லையா? பயங்கர கோபத்துல இருந்தாங்க. ரிஷி ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். I'm telling you that. அப்ப டபுள் செலிப்ரேஷன் வேணும். Again. Okay then. Cheers. சார் நீங்க எழுந்திருக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே படுங்க சார். ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க சார். லக்ஷ்மி வருவாங்க சார். தேங்க் காட் நீங்க கண் முழிச்சிட்டீங்க. டாக்டர் உங்களை அண்டர் அப்சர்வேஷன்ல வைக்க சொன்னாரு சார். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ். லக்ஷ்மி, நீ நல்லா இருக்கியா? ஷாலு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் உனக்கு ரிஷி மேல நம்பிக்கை இல்ல? என்னை விட நான் என்னைக்கும் ரிஷியை தான் அதிகமா நம்புவேன். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்ற? ஏன்னா அவர் நீலமாண்டிக்கு ஒருபோதும் எதிராக போக மாட்டாரு. உனக்காக அவர் நீலமாண்டியை எதிர்த்து பேச மாட்டாரு. நீலமாண்டியை எல்லாரையும் தடுத்து வச்சிருக்காங்கக்கா. யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஷாலு இங்க பாரு ஷாலு. என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, கண்ணுல ஏதோ போயிடுச்சு. ஷாலு என்கிட்ட மறைக்காத. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. ஷாலு எனக்கு உண்மையை சொல்லு. ஷாலு, நீ வீட்டுக்கு போயிருந்தல, அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. இல்ல அத்தை ஏதாவது திட்டினாங்களா? ஏதாச்சும் நடந்துச்சா? சொல்லு ஷாலு. மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. அப்ப உனக்கு என்னதான் ஆச்சு? ரிஷி நிஜமாவே நல்லா இருக்கான்ல? அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஷாலு நீ உண்மையை சொல்லு ஷாலு. ப்ளீஸ் ஷாலு. இல்ல சாரி, நான் தான் தப்பு பண்ணேன். நீ அழாத. மாமா கண்டிப்பா வருவாரு, உன்னை காப்பாத்துவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேற ஒண்ணும் இல்லக்கா. உன்னை இந்த மாதிரி ஜெயில பார்த்தல, அதான் எதோ உளறிட்டு இருக்கேன்க்கா. என்ன மன்னிச்சிரு. வேற எதுவும் சொல்லல. நீயே பாரு, மாமா கண்டிப்பா வருவாரு, வந்து உன்னை காப்பாத்துவாரு. அக்கா இன்னும் எவ்வளவு நாள் நீ உள்ளே இருப்ப?
எவ்வளவு நேரம் தான் நீ வெயிட் பண்ணுவ? நான் போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரட்டுமா? ஒரு வாட்டி என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி சொல்லிட்டு போ ஷாலு. பார்க்கறேன். ஏன் இப்படி பண்ற? உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்ல. அவங்க கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன் ஷாலு. அதோட நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ எதுக்காக இங்க வந்த சொல்லு. இந்த நேரத்துல எதுக்காக தனியா வந்த? நீ முதல்ல வீட்டுக்கு போ. இப்பவே போ. ஆல்ரெடி லேட் ஆகுது. ஆயிஷா இருக்கால, அவன் கிட்ட போய் சொல்லு. இல்ல ஆயுஷ்லாம் இல்ல, அவனெல்லாம் கூப்பிட வேண்டாம். நான் தனியாவே வீட்டுக்கு போய்க்கிறேன். பாணி, சித்தி எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. சித்தி உங்க 2 பேரையும் ரொம்ப திட்டிட்டாங்களா? சாரி ஷாலு. இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லக்கா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்காத. நான் நல்லா தான் இருக்கேன்க்கா. நான் உன்னோட தங்கச்சி தானே. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? எதுவும் நடக்கல. நீ இங்க இருக்கிறதுனால நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? அதுவும் அந்த பானையில தண்ணி இருக்குல்ல, வெறும் வயித்துல படுக்காதக்கா. தண்ணி குடிச்சுக்கோ, சரியா? போய் தண்ணிய குடி அக்கா. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் பத்திரமா வந்துடுறேன். நீ ஒன்னும் என்ன பத்தி கவலைப்படாத. எனக்கு எதுவும் இல்ல. நான் கவனமா தான் இருக்கேன். நீ போ. நான் இங்கேயே இருக்கேன். ஷாலு சொன்னா கேளு, போ. கிளம்புங்க. டைம் ஆச்சு. ஷாலு, பாத்து போ. என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. நான் இங்க பத்திரமா தான் இருக்கேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாணி கிட்ட சொல்லிடு. ரிஷி சீக்கிரம் வந்துருவான். ரிஷி கிட்டயும் சொல்லு, அவனும் வருவான். நான் நல்லா இருக்கேன், நீ போ. கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தான் போய் சொல்லிருக்கேன். என்ன மன்னிச்சிரு. அப்படியே இருக்கட்டும். மாமாவை எப்படியாவது அக்கா கிட்ட அனுப்பிடு. ரிஷி, நீ எங்க இருக்க? நீ எப்போ இங்க வருவ? நீ கண்டிப்பா நல்லாதான் இருப்ப. இருந்தாலும் என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்துடு ரிஷி, ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடு. லக்ஷ்மி, சார் 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 லக்ஷ்மி கூப்பிடுறா. லக்ஷ்மிக்கு என்னோட தேவை இருக்கு. சார் உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இல்ல, சார். எனக்கு எதுவும் ஆகல. லக்ஷ்மி கூப்பிடுறா. என்னோட வைஃப் கூப்பிடுறா. நான் போய் ஆகணும். நீங்க மும்பைக்கு முதல் ஃபிளைட் உடனே புக் பண்ணுங்க. நான் போய் ஆகணும். எனக்கு டீடைல்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த கோட்டை காட்டி கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம். ஃபிளைட் டீடைல்ஸ் எனக்கு உடனடியாக அனுப்பி வைங்க. ஓகே சார் சார் எங்க போறீங்க? சார் பாத்து சார். சார் உங்களுக்கு அடிபட்டிருக்கு சார். நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். சார் எங்க சார் போறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். ஒன்னும் ஆகல. நான் நல்லா இருக்கேன். நான் உடனடியாக இங்க இருந்து போய் ஆகணும். அங்க என்னோட வைஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சார் புரியுது சார். நான் சொன்னா கேளுங்க சார். எந்த வலியும் அடியும் என்ன தடுக்க முடியாது. லக்ஷ்மி, என் மனைவி அங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நான் போய் தான் ஆகணும். சார் சொன்னா கேளுங்க சார். வேண்டாம். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி நடந்துக்கிற? யாரும் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ண கூடாது நீ சொல்லிட்ட. இப்போ சரி, நீ சொன்ன, அதை நானும் ஒத்துக்கிட்டேன். லக்ஷ்மி மேல ஒரு தப்பு இருக்கு, அதனால அப்படி சொன்னேன். ஆனா இது அவ வேணும்னு பண்ணல. அவள அறியாம இது நடந்திருக்கு. ரியலி? ஆமா, ரியலி. இத பத்தி நீ யோசிச்சு பாரு, புரியும். நியாயமா பார்த்தா நீ அவளை காப்பாத்தணும். அதை விட்டுட்டு லாயருக்கு போன் பண்ணி அவளுக்கு எதிராக கேஸ் கொடுக்கறது எப்படின்னு நீ பேசிட்டு இருக்க. அவ மேல ஏன் இவ்வளவு பகை? ஏன் இந்த வெறுப்பு? ஏன்னா அவ இதுக்கு தான் தகுதியானவ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.